அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் கிருஷ்ணவேணி. ஒவ்வொரு பயிற்சி நம்ம மிக சிறப்பாக பார்த்துட்ருக்கோம். குருமகா பயிற்சியை சிறப்பான பலாபலன்கள் பரிகாரத்துடன் பார்த்தோம். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது சனி மகா பயிற்சி. இப்போ ஒவ்வொரு கிரகமும் 9 கிரகமும் மாதக்கோள்களாக பெயரக்கூடிய அமைப்பு உண்டு. அதே போல் வருடமாக பெயரக்கூடிய அமைப்பும் உண்டுங்க. இந்த விதத்தில் நம்ம இப்போ பார்க்க போகிறது சனி மகா பெயர்ச்சி. சனி பகவான் அப்படிங்கிறது காலதேவனுக்கு 10-11க்கு உரியவர். அதாவது மகரத்திற்கும் கும்பத்துக்கும் அதிபதியாகவும் ஆதிக்கமாகவும் விளங்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு பயப்படக்கூடியவரா, ஒரு அச்சம் தரக்கூடியவரா அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க. நிறைய பாடம் படிப்பினை, நல்ல விஷயங்களை தர்ம சிந்தனையோடு நீதியை புகட்டக்கூடியவர் தான். இப்படி தான் ஒரு மனிதன் வாழணும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டாக நமக்கு வாழக்கூடிய அமைப்பை சொல்லக்கூடியவர் தான். அதனால தான் 30 ஆண்டுகள் ஒவ்வொரு ராசி கட்டமாக 2.5 ஆண்டுகளாக பயணித்து வரக்கூடியது. இதிலையும் வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. அப்போ இந்த திருக்கணிதப்படி மார்ச் 29ஆம் தேதி கர்மக்காரகன், ஆயுள்காரகன், தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் பெயரக்கூடிய அமைப்பு மார்ச் 29ங்க. 2025 இந்த ஆங்கில புத்தாண்டில் இந்த வருடம் 4 கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது. குரு மகா பெயர்ச்சி, சனி மகா பெயர்ச்சி, ராகு கேது பகவானுடைய பெயர்ச்சி. அப்போ சனி பெயர்ச்சி அப்படிங்கும் பொழுது நமக்கு ஒரு பயம், அச்ச உணர்வுலாம் இருக்கணுமா? வேண்டாம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரத்துடன் மிக சிறப்பாக அற்புதமாக பெயர்ச்சியுடைய பலாபலனை நம்ம சொல்லுறோம். அனைவரும் கேட்டுக்குங்க. மேசம் முதல் மீனம் வரை நீங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர் ஒரு ஃபேமிலியில் 4-5 பேர் இருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் இது பயன்படும் விதத்தில் அமையுங்க. அப்போ ஒரு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பிலேயே சனி பகவான் வீற்றிருக்கக்கூடிய கிரகமாகவும் அதோடைய ஆதிக்கமாகவும், இப்போ மகரம் அதிபதி, கும்பத்துக்கும் ஆட்சி, உச்சம், இந்த மாதிரி அதிபதி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சனி பகவானுடைய உச்சம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு எங்கேனா துலாம்லங்க. காலதேவனுக்கு 7ஆம் பாவகன்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர் உச்சம் பெறுகிறார். இப்படி பெறக்கூடிய அமைப்பு நமக்கு என்னென்ன பலாபலனை தரும், பயத்தை கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். அப்போ சனி பகவான் என்ன ஒரு விஷயத்தை கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுப்பார். என்னென்ன எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களாக சித்தியை பண்ணுவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஜென்ம சனி, குடும்ப சனி, வாக்கு சனி, அதே போல் முயற்சி பாவகத்தில் போகக்கூடிய சனி, 7 நாட்டு சனி, விரயச்சனி, அர்த்தமாஸ்த சனி, 12ஆம் பாகம் இருக்கக்கூடிய விரயச்சனி, அதே போல் பாதச்சனி, இப்படியெல்லாம் சனி பகவான் ஒவ்வொரு பாவகமாக அமரக்கூடிய விஷயத்துக்கு உண்டு. இது பொதுவாக எல்லா சனி பகவானும் எல்லா பாவகத்துக்கும் எப்படியெல்லாம் அமர்றார் அப்படிங்கிறத தொடர்ந்து நீங்கள் ஷேர் பண்ணி லைக் பண்ணி இந்த வீடியோவை தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நம்மளுடைய பலாபலனை தெரிஞ்சுக்கலாம் பரிகாரத்துடன். சிவாய நம. தனுசு ராசி நேயர்களுக்கு சனி மகா பெயர்ச்சி 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா குருவுடைய இடம் உங்களுடைய இடம். காலதேவனுக்கு 9வது பாவகம், சிறப்பான அமைப்பு. மூலம், பூராடம், உத்திராட நட்சத்திரமெல்லாம் பயணிக்கக்கூடிய 9 பாதங்களும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். அப்போ குருவுடைய இடம்னு சொன்னால் குருவுடைய இடத்துக்கு தான் 4ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பகவான். தர்ம சிந்தனை, எடுத்த காரியத்தில் ஜெயத்தை கொடுக்கணும், நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை ஒரு கௌரவமாக நடத்தணும். கௌரவம் அந்தஸ்தெல்லாம் பார்க்கக்கூடியவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் முயற்சி அப்படிங்கிறத நீங்கள் எடுப்பீங்க.
அந்த முயற்சிக்கான விஷயங்கள் இனி வரும் காலகட்டங்கள் இந்த சனி பயிற்சி கொடுக்குமானா கொடுக்கும், பயப்பட வேண்டாம். ஏன்னா மிதுனத்தில் குரு சமசப்தமமாக இருந்து பார்க்க போகிறார் ஏப்ரல்லேருந்து. 2க்கும் 3க்கும் உடையவர். 2ஆம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு நீச்சம். குடும்பஸ்தானத்திலே குரு சனி பகவான் வந்து சனி பகவானுடைய இடத்துல குரு நீச்சம். குரு பகவான் நீச்சம். அப்ப இந்த குரு பகவான் நீச்சமாயி மிதுனத்துக்கு போய் உங்க இடத்த பார்க்கறார். அப்ப குடும்பத்துல வந்து சில விஷயங்கள் திருமணம் ஆகாதவங்களுக்கு ஆகக்கூடிய அமைப்பு உண்டுங்க. 4ஆம் இடத்துக்கு வர சனி நகர்த்தி கொடுப்பார், காரிய ஜெயத்தை கொடுப்பார். 2, 3க்கு உடைய அதிபதி 4க்கு போறார். 50%, 60% சொல்லலாங்க. அப்ப வண்டி வாகனம் இந்த மாதிரி விஷயத்துல பழுது ஏற்படும். வீடெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. வீடு சார்ந்த விஷயத்துல சில தடை தாமதம் இருக்கும். ஆனால் அதை சரி பண்ணக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். அம்மா உடம்புல பார்த்துக்கணும். கை கால் வலி, கால் வலி, உடம்பு வலி இந்த மாதிரி விஷயம்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும். சனி பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத விட உங்களுடைய புதிய முயற்சிகளை தவிருங்க. அதிக முதலீடு வேண்டாம். வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அது நல்லதா கெட்டதா ஜாதகம் பார்த்துட்டு நீங்கள் குடும்பத்தை விட்டு வெளியே போகலாம். வெளியூர் வெளிநாடு பயணம் உண்டு, அதர் தேசம் உண்டு. உங்களுடைய வெற்றி பயணம் இனிமேல் தான் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசி நேயர்களுக்கு. அப்போ அம்மா வழி சொந்தத்தில் சில பிரச்சனைகள் வரும். சொத்து சார்ந்த பிரச்சனைகள் வரும். நிலம் சார்ந்த, பூமி சார்ந்த, வீடு சார்ந்த ஏதாவது பாகப்பிரிவினையிலலாம் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம். அப்போ இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக விழிப்புணர்வாக இப்படி சொன்னாங்க மேடம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும். பேங்க் டிரான்ஸ்லேஷன், வங்கி சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது வரும், ஃபேஸ் பண்ணுவீங்க. ஏடிஎம் கார்டு, இந்த கிரெடிட் கார்டு, இந்த டெபிட் கார்டெல்லாம் நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். ஃபோனையும் கவனமாக வச்சுக்கணும். செல்ஃபோனு கீழே விழுவுறது அல்லது ஏதாவது காணா போயிட்டு அப்புறம் கிடைக்கிறதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு மன உளைச்சலை கொடுக்கும். கம்யூனிகேஷனில் சில பிரச்சனைகளை கொடுக்கும். கம்யூனிகேஷனில் ஒரு நட்பு வட்டாரத்துலேயும் ஏதாவது ஒரு கெட்ட பேராவது, யார் இருப்பா, சினிமா துறையில் இருக்கிறவங்க இருப்பீங்க, பத்திரிக்கை துறையில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டங்கள் நீங்களே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவனமாக ஊருக்கு போகும்போது இந்த ஊருக்கு போனால் இந்த பிரச்சனை வருமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இந்த பஞ்சபட்சி பிரச்சனம் பார்த்து நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். அப்போ தனுசு ராசி நேயர்களுக்கு 4ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் எப்படின்னா கை கால் வலி, உடம்பு தொந்தரவுகள் இதெல்லாம் வரும். அம்மாவுக்கு வந்து மருத்துவ செலவை கொடுக்கும். அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்தஸ்து உண்டு. நிறைய ஒரு கௌரவம் வரக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும், மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தும். வருமான பீடையை நீக்கக்கூடிய காலகட்டங்கள், பயப்பட வேண்டாம். சனி மகா பயிற்சி ஒரு உயர்வை கொடுத்தாலும் சில விஷயங்களை தடுமாற்றத்தை கொடுத்தாலும் சமாளித்து வரக்கூடிய காலகட்டமாக தான் இந்த 2.5 வருஷம் இருக்குது. மற்ற கிரகங்கள் அமைப்பு ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குன்னா நீங்கள் கோச்சார கிரகத்தை வச்சே நம்பிக்கிட்டே இருக்கவும் கூடாது. உங்களுக்கு இயற்கையிலே தர்ம சிந்தனை உண்டு, ஆனால் தானம் தர்மம் பண்ணுங்க. சாமியார்கள் இந்த மாதிரி அகோரியாக இருக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது பற்றற்ற வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நீங்கள் தான தர்மம் பண்ணலாம். வஸ்திரம், காவி உடை வாங்கி கொடுக்கலாங்க. என்னை கேட்டால் தனுசு ராசி நேயர்கள்லாம் காசி யாத்திரை போயிட்டுலாம். காசி யாத்திரை போகக்கூடியவங்களுக்கெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு வந்து காலு கை அமுத்தி விடுறது, அதே போல் அவங்களுக்கு வந்து கால் வந்து பாத பூஜை செய்கிறது, ஒரு வேஷ்டி துண்டு வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. ஜடாமுடி அணைஞ்சவங்களுக்கெல்லாம் பணிவிட செய்யுங்க. அந்த சனி பகவானுடைய தாக்கம், விரயங்கள்லாம் குறையும். வீடு சார்ந்து, வண்டி சார்ந்து, இந்த குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் வந்து குறையக்கூடிய அமைப்பை கொடுக்கும். அப்போ ஒரு திருமண தடையை நீக்கும், குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்போ பல குருமார்களுடைய ஆசீர்வாதம் வாங்கணும். சாமியார்கள், சன்னியாசிரியர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிங்க. கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு போயிட்டு நீங்கள் யாக பூஜைக்கு பசு நெய் 1/2 லிட்டர் 1 லிட்டர் வாங்கி தனுசு ராசி நேயர்கள் எல்லாருமே கொடுங்க. அற்புதமான ஒரு விஷயமெல்லாம் உங்களுக்கு மாற்றம் வரும், பயப்பட வேண்டாம். தனுசு ராசி நேயர்களுக்கு சனிப்பெயர்ச்சி, மகா பயிற்சி நல்ல ஒரு ஆசீர்வாதமும் குருவுடைய திருவுரையோட அமைப்பு கிடைக்கும். மனதார தியானம் பண்ணி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும்
சித்தியையும் புத்தியையும் கொடுக்கும்னு வாழ்த்தி வணங்கி அடுத்த ராசிக்கு பார்ப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.